போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆளுநருடைய இந்த செயல்பாடு என்பது தேசபக்தியில் திமுக தமிழ்நாடு அரசு குறைந்து இருக்கிறதோ என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அது கண்டனத்திற்குரியது. ஆளுநர் சட்டப்பேரவையை புறக்கணித்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்தார் என்பதை நாம் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது இதில் தேசிய கீதம் முதலில் இசைக்கப்படவில்லை. தன்னுடைய அந்த கோரிக்கையையும் மீறி தேசிய கீதம் இசைக்கப்படாமல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கப்பட்டது. ஆனால் மற்ற சட்டப்பேரவைகளில் அந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு அதனால் இந்த சட்டப்பேரவையை ஆளுநர் புறக்கணித்திருக்கிறார் என்ற விளக்கத்தை ஆளுநர் மாளிகை கொடுத்தது. அதற்கு பிறகாக இதனை எதிர்த்து ஒரு தீர்மானம் சட்டப்பேரவையில் அங்கு அவை முன்னவர் துரைமுருகனால் கொண்டு வரப்பட்டது. அவர் அந்த தீர்மானத்தை வாசிக்கும் போது ஆளுநருடைய உரையாக எவையெல்லாம் அச்சிடப்பட்டிருந்ததோ அவை மட்டுமே அவை குறிப்பில் ஏற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அவர் அந்த தீர்மானத்தை முன்வைத்தார். அதனை முழுமையாக நிறைவேற்றியதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். எனவே சட்டப்பேரவையில் நிகழ்ந்த மற்ற நிகழ்வுகளை எல்லாம் அது பதிவேற்றப்படாது என்ற ஒரு விஷயத்தையும் சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். ஆளுநருடைய இந்த செயல்பாடு, அதற்கு திமுக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆளுநர் வந்து சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறார். சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு மாநிலத்தில் ஆளுநர் பற்றி இப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்துவது என்பது சந்தோஷமான விஷயம் இல்லை. ஆனா அவர் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறார். ஏடிஎம்கே பீரியட்லயே வந்து முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து இரவு படுறது வழக்கமா இருக்குது. இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் யாரும் மரபு மாதிரி புதுசு புதுசா பேசணும்னு ஆசைப்படுறதுக்கு no rights to ask for a change in tradition. என்ன உண்மையில என்ன நடக்குதுன்னா, கவர்னர் உரையில் வந்து இந்த திமுக அதை வாசிக்கிறதுக்கு இவருக்கு விருப்பம் கிடையாது. அதுக்காகத்தான் ஒவ்வொரு தரமும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. அதனால இது வந்து மிக மிக வருந்தத்தக்கது. கவர்னர் இது மாதிரி நடந்துக்கிறது. மற்ற சட்டப்பேரவைகள்ல தேசிய கீதம் அது தொடங்குவதற்கு முன்பு இசைக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தை ஆளுநர் மாளிகை விளக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள். அப்படித்தான் பின்பற்றப்படுகிறதா மற்ற சட்டப்பேரவைகளில்? எனக்கு தெரியாது. ஆனா மற்ற சட்டமன்றத்தில் இருக்குங்கிறதுக்காக இந்த சட்டமன்றத்தில் பண்ணி எந்த சட்டமும் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை வந்து அவங்க வந்து பின்பற்றுகிறாங்க. இவங்க என்ன தேசிய கீதத்தை மதிக்காத மாதிரி, நாங்க இதுல வந்து தில்லி தமிழ் சங்கத்துல நான் வந்து தலைவராக இருக்கேன். அந்த தமிழ் சங்கத்துல முதல்ல வந்து நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம், இறுதியில் தேசிய கீதம் பாடுவோம். இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் உள்ள பல ஃபங்க்ஷன்ல பார்த்திருக்கேன். இறுதியில வந்து அமைதியாக எழுந்து நின்று தேசிய கீதத்திற்கு மதிப்பு கொடுத்து தேசிய கீதம் பாடிவிட்டு கலைந்து செல்வார்கள். இப்படி ஒரு மரபு வந்து பல இடங்கள்ல இருக்கு. தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலும் இருக்கு. அந்த மரபை மாற்ற வேண்டிய எந்த தேவையும் இல்லை. தேசிய கீதத்துக்கு எந்த விதத்திலே வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து அவமரியாதை பண்ணிச்சா? பண்ணலையே. இவருக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி 2 தரம் தேசிய கீதத்தை பாடணுமா? தேசிய கீதம் தொடக்கத்தில் இசைக்கப்படுவது தொடர்பாக ஏற்கனவே ஆளுநருடைய கடிதத்திற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகும் இப்படியான ஒரு செயலில் அவர் ஈடுபடுகிறார் என்றால் அவருடைய செயல்பாட்டின் உள்நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கிறது என்ற கருத்தை துரைமுருகன் சொல்கிறார். இது பற்றி உங்கள் பார்வை? இல்ல, உள்நோக்கத்தை கேள்விக்குரியதாக்க வேண்டியதில்லை. என்னை பொறுத்த மட்டும் உள்நோக்கம் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை. உள்நோக்கம் கவர்னருடைய உரையை படிக்கும். கவர்னர் உரைங்கிறது என்னது, அல்லது பிரசிடென்ட் உரைங்கிறது என்னது? அந்த உரையை வந்து தயார் பண்றது வந்து நேஷனல் லெவல்ல வந்து கேபினெட் தயார் பண்ணுவாங்க. இதுலயும் வந்து சட்டமன்றத்தில் வரும்பொழுதும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தயார் பண்ணுவாங்க. தங்களுடைய அரசுடைய சாதனைகள் அத்தகைய ஒரு வாய்ப்பாக இது பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் உண்மை. அப்ப இவங்க வந்து தங்களுடைய சாதனைகள் என்னென்னு சொல்லி அந்த விளக்க உரையில எழுதியிருப்பாங்க, கவர்னர் உரையில எழுதியிருப்பாங்க. அதை படிக்கிறதுக்கு இவருக்கு மனசு கிடையாது. இவரெல்லாம் ஊரெல்லாம் போய் இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இங்க அந்த குறை இந்த குறை பேசிட்டு இருக்காரு. அதே மரபு மீறிய செயல். கவர்னருக்கு வந்து முதலமைச்சரை அழைத்து ஏதாவது ஆட்சி முறையில் அதிருப்தி இருந்தால் முதலமைச்சரை அழைத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எழுத்து மூலமாக முதலமைச்சருக்கு அறிவிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அதுக்கப்புறம் கேட்கலன்னா தன்னுடைய ஒவ்வொரு மாசமும் கவர்னர் வந்து ரிப்போர்ட் அனுப்புறாரு பிரசிடென்ட்டுக்கு. அந்த அறிக்கையில் இதை பற்றி குறிப்பிடுவதற்கும் கவர்னருக்கு உரிமை இருக்கு. எதுல உரிமை இல்லைன்னா அந்த தெருவா பேசுற உரிமை கிடையாது. புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மரபு அத்தனையும் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இவர் வந்து எதுக்காக வேண்டிய இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து திமுக அரசு எந்த விதத்திலேயாவது வந்து டிஸ்கிரெடிட் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. சட்டம் வந்து சட்டமன்றத்துல வந்து ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டால்
அவருக்கு அதுக்கப்புறம் கவர்னர் என்ன பண்ணலாம், அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு அதை வந்து கையெழுத்து போடணும், அல்லது அது வந்து மாநிலத்தை மீறி கன்கரண்ட் லிஸ்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பிரசிடென்ட், அல்லது அதுல ஏதாவது ஒரு கருத்து இருந்ததுன்னா இந்த காரணங்களினால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒத்ததாக இந்த சட்டம் இல்லை என்ற காரணத்தினால் நான் திருப்பி அனுப்புறேன்னு சொல்லலாம். இவருடைய அதிருப்திக்காக அனுப்ப முடியாது. அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒத்ததாக இல்லை என்றால் மட்டும்தான் கவர்னர் வந்து திருப்பி அனுப்ப முடியும். எதை இவர் சரியா பண்ணிட்டு இருக்காரு, டேபிள்ல வச்சுட்டு எனக்கு என்ன டைம் லிமிட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்கிறாரு. டைம் லிமிட் கொடுக்கல. என்ன கவர்னர்கள் கண்ணியமானவர்களாக இருப்பார்கள் என்று நம்பப்பட்டது. அதனால கவர்னர் டைம் லிமிட் கொடுக்கல. அவங்களே தங்களுடைய கடமை ஒழுங்கா செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. இவரு டைம் லிமிட் கொடுக்கல, நான் எத்தனை வருஷம் எடுத்துக்கணும்னு சொன்னா அது சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பேச்சு. இப்போ ஆளுநர் மாளிகை தரப்புல கொடுக்கப்பட்ட விளக்கத்துல தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும் என்பது அடிப்படையாக அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், அதை மீறும் வகையிலாக இந்த செயல்பாடுகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்க வேண்டும்? எங்க தேசிய கீதத்துக்கு வந்து அவமதிப்பு கொடுத்தாங்க? அதை முடிவுல வந்து தேசிய கீதம் வாசிக்க போறாங்க, எல்லாரும் எழுந்திருந்த மரியாதை சேர்த்துட்டாங்க. இவரு தேசிய கீதம் முதல்ல வாசிக்கிறேன்னு சொல்றாரு. அரசியல் சட்டமா சொல்லிட்டே இப்படி இவர் விருப்பம் போல வந்து சட்டமன்றத்தை நடத்த முடியாது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பூரண அதிகாரம் படைத்தவர் அவைத் தலைவர். சட்டமன்றம் எப்படி நடக்கணும்னு அந்த அவைத் தலைவர் என்ன தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு சொன்னாரா? தேசிய கீதத்தை அவமதிப்பு நடத்தினாங்களா? கற்பனை கதைகளை சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. சின்ன பிள்ளை கூட தெரியும் தேசிய கீதத்தை வந்து அவங்க அவமதிச்சாங்களா? இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன்.